புழல் அருகே லாரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் தமது 2 மகன்களுடன் உயிரிழந்த விவகாரத்தில் ஜெனரேட்டரில் இருந்து வந்த கரும்புகையே காரணம் என தெரிய வந்துள்ளது. ஜெனரேட்டர் புகை மூவரின் உயிரை பறித்தது எப்படி? சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பிரிட்டானியா நகர் பகுதியை சேர்ந்தவர் 57 வயது செல்வராஜ். இவர் லாரி டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு 17 வயதில் ஒரு மகளும் 15 வயதில் சுமன்ராஜ் 13 வயதில் கோகுல்ராஜ் என்ற 2 மகன்களும் இருந்தனர். அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சுமன்ராஜ் 10ஆம் வகுப்பும் கோகுல்ராஜ் 8ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். நேற்று இரவு செல்வராஜ் தமது மகன்களுடன் இரவு உணவு அருந்திவிட்டு பக்கத்தில் உள்ள தமது மற்றொரு வீட்டில் மகன்களுடன் தூங்கச் சென்றுள்ளார். இன்று காலை நீண்ட நேரமாகியும் செல்வராஜும் அவரது 2 மகன்களும் வெளியே வராத நிலையில் அவரது மனைவி சென்று பார்த்தபோது வாயில் நுரை தள்ளியபடி மூவரும் சடலமாக கிடந்துள்ளனர். அதிர்ச்சி அடைந்தவர் இதுகுறித்து புழல் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் காவல்துறையினர் தந்தை 2 மகன்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். லாரி டிரான்ஸ்போர்ட் வைத்து தொழில் நடத்தி வந்த நிலையில் கடன் தொல்லை காரணமாக செல்வராஜ் தமது மகன்களுடன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என காவல்துறை விசாரணை நடத்தினர். மேலும் அவர்களது அறையில் நள்ளிரவு ஜெனரேட்டர் இயங்கியதால் அதிலிருந்து வெளியேறிய புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார்களா என காவல்துறை தரப்பில் சந்தேகம் எழுந்தது. இதனால் பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை அனுப்பி வைத்தனர். அதில் மூவரும் ஜெனரேட்டர் இயங்கியதால் வெளியான கார்பன் மோனாக்சைடு வாயுவை நுகர்ந்ததால் தூக்கத்திலேயே மயங்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெனரேட்டரை பூட்டிய அறைக்குள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதை திறந்த வெளியில் வைத்துத்தான் பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். அந்த ஜெனரேட்டர்ல இருந்து வரக்கூடிய புகைகள் உங்களுக்கு சுவாச மூச்சு திணறல் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வகையான கார்பன் மோனாக்சைடு என்னக்கூடிய வரக்கூடிய நச்சு பொருள் அது உங்க உடம்புல சேர ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு மயக்க உணர்வு ஏற்படுத்தும். யோசிக்கக்கூடிய சக்தி போய்விட்டு மயங்கி விடுவீர்கள். மயங்கினதுக்கு அப்புறமா உங்களால போய் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணவோ உங்களால கண்ட்ரோல் பண்ணவோ முடியாது. இந்த கார்பன் மோனாக்சைடு மட்டும் இல்லாம மற்ற புகைகளும் உங்க நுரையீரல போயிட்டு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். வெளியே தான் கட்டாயம் வைக்க வேண்டும். வீட்டுக்குள் அல்லது வணிக கடைகளுக்குள்ள அதுக்குள்ளேயோ ஜெனரேட்டர் வைக்கக்கூடாது. மிகவும் ஆபத்தானது. மூவர் மரணத்தில் வேறு ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.